வண்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னாச்சுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சு, ஆனால் வந்து 100% ரெடி ஆகல, அரைக்குறையாக தான் இருக்குது. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து நேற்று தான் சர்வீஸ் முடிஞ்சுது. ஸோ பக்காவாக இருக்குது. இன்னும் வந்து ஹார்ன்லாம் மாட்டல, அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கட்டிங் ஆயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹார்ன் மாட்டணும். வண்டியோட புக்கெலாம் எடுத்து வைக்கணும். அண்ட் இந்த வண்டி வந்து புதுசாக மோட்டர் இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து என்னென்னா, நம்ம வந்து கேரளா ட்ரிப் போயிருப்போம் லாஸ்ட் மந்த்து. ஃப்ளாப் ஆகிருக்கோம். எதனால்னா என்னோடய ஃப்ரெண்டு NS வந்து இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி இன்ஜினே சீஸ் ஆகிற நிலைமைக்கு வந்து ஆகியிருக்கோம். ஸோ பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். குட்டியானையில் வந்து வண்டியை போட்டு. ஸோ அந்த வண்டி எங்கே ரெடி பண்ணோமோ அதே மெக்கானிக் சைட்டில் கொடுத்தோம். அவங்க வந்து நினச்சிருந்தா ஒரு வாரத்தில் கொடுத்துருக்கலாம் ரெடி பண்ணி. ஒரு மாதம் நேற்றோடு சேர்த்து. நேற்று தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு மாதம் ஆகுதுன்னா தான் ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நேர்லேயே போய் உக்காண்டான். கையோட வண்டி வாங்கிட்டு வந்துட்டான் நேற்று. ஸோ அப்போயும் வந்து வண்டி மோசமாக தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னாச்சுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று வந்து வாங்கிட்டு வந்தால் கூலுண்டா லீக் ஆகிக்குதோ ஏதோ வரத்தில். ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது வண்டி. ஸோ ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வண்டிக்கு வந்து பிரேக் பேட் மாற்றணும் இப்போது. ஸோ அதான் வாங்கி மாற்ற போகிறோம் நம்ம வீட்டிலையே. பார்த்திங்கன்னா நம்ம வண்டி செம்மையாக இல்லை, இந்த இருக்கு பாருங்கள் NS. வெளியவே நிற்க வச்சு படு மோசமாயிட்ருக்கு. இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் மாட்டினோமே. ஃபுல்லாக க்ரீஸு தான் வண்டியில். சூடாக இருக்குது, ஆன் பண்ணாமல் போல். சரி ஓட்டி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து பிரேக் பேட் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம வந்து வாங்கினோம்ல இந்த வண்டி மாற்றும் போது. ஸோ அதே கடைக்கு தான் போகிறோம். போய்ட்டு பிரேக் பேட் மட்டும் வாங்கிட்டு வீட்டிலேயே மாட்டிட்டு அப்புறம் தான் ஓட்டி பார்க்க போகிறோம் வண்டியை. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் வந்து ஹைசிசி பைக்லாம் பார்ப்பாங்க போல். அவர் வந்து வண்டி ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து லாங்கில் அடிக்காதீங்க, லோக்கல்லே வந்து ஓட்டுங்க பொறுமையாகவே. எப்படின்னா ஒரு பல்ல வச்சுன்னு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறம் வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லாங் எடுத்துன்னு போகிறதா யோசிங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம போகிறதா இருந்தால் நம்ம வண்டி எம்டியில் தான் போகிறோம். கன்ஃபார்ம் அந்த NS வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா திருப்பி வந்து பிளான் போட்டு கேன்சல் ஆனால் சரியான கடுப்பாகுது. அதனால் ரிஸ்கே கிடையாது, நம்ம வண்டியிலே போக வேண்டியது தான். ஸோ போயிட்டு பிரேக் பண்ண மட்டும் வாங்கிட்டு போய் மாட்ட வேண்டியது தான். என்னடா இது பேக்கில் பிரேக் பேடு? என்னடா ராயல் என்ஃபீல்டு இருக்குது, பஜாஜ் இது இல்லை? அப்படியா? இந்த பஜாஜ் தான் கொடுத்தாரு எனக்கு. டியூக்கு ஒரே மாதிரி தானே? எவ்வளோண்ணா? ஸோ நம்ம எம்டியில் வந்து பேக்கில் பிரேக் பேட் ஃபுல்லாக தேஞ்சிச்சு. ஸோ அதுக்காக FC215 இருக்குது. எம்டிக்கு செட் ஆகுமாண்ணா? FZனுக்குது. எல்லாத்துக்கும் செட் ஆகும். சரி இது ஒன்று கொடுத்துருங்க.
இல்லை நைட் வரும் இல்லை நாளைக்கு காலை வந்துடும். எவ்வளோண்ணா 200 எவ்வளோண்ணா நான் எவ்வளோண்ணா 200 எவ்வளோண்ணா நான் எவ்வளோண்ணா இது நான் 240 நீங்கள் இப்போ தான் நானா நீ சொல்கிறேன் பாதி குடிச்சிட்டு தண்ணியில் கொடுக்க மாட்டேன் நான் ஆயிடுச்சு பார்த்துங்க நான் ஆயிடுச்சுண்ணா பயண்ணா 250ன்றார் இப்போ. ஸோ இப்போ தான் போயிட்டு பிரேக் பேட் மாற்றின்னு வந்தோம். ப்ளஸ் இன்ஜின் ஆயில் வேறு கம்மியாகுது, ஊற்றுனாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ ஒரு இன்ஜின் ஆயிலும் அப்படியே வாங்கி வந்துட்டோம். ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த சவுண்டு? தண்ணி கடியில் மோட்ரு வந்தால் எப்படி இருக்கும், இப்படின்னு வருமே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, பிரேக் பிடிக்குது. இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்கவே இன்ஜின் சவுண்டே லைட்டாக ஒரு மாதிரி இது, ஊற்றினா கரெக்டாக இருக்கும். முன்ன மாதிரி ஆனால் பிக்கப் பவர்லாம் இல்லை. நம்ம இங்கே கொடுக்குறதுக்கு ஷோரூமில் கொடுத்துருந்தோன்னு வைங்க, காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்காவாக கொடுத்துருப்பாங்க வண்டி ரெடி பண்ணி. பரவாயில்ல, ஃபஸ்ட் இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல. இப்போது எல்லா நெட்டும் வந்து லூஸாக தான் இருந்துச்சு. இவன் வந்து எல்லா நெட்டும் டைட் பண்ணான், கிளச் டைட் பண்ணான், ஆக்சிலேஷன் கேபிள் டைட் பண்ணான். இது Bs4 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஓடி இருக்குது? 57,800 ஓடி இருக்குது, 60 கிட்ட. ஓகே தான், வண்டி நல்லா தான் இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து பொறுமையாக லோக்கல்லே ஓட்ட சொன்னாங்க, லாங்கெலாம் எடுத்துன்னு போகாமல். அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் ஓட்டலாம். அது வரைக்கும் பொறுமையாக தான் ஓட்டணும். ஃப்ரண்ட் டயரு புதுசு, இது பேக்கில் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேக்கில் என்ன பிரச்சனை, அடிக்கடி காற்று இறங்கிடுது. ஐயோ, புறா ஒன்று சேர்த்து போயிட்டுருக்கு பாவம். மேக்ஸிமம் நேற்று 60 வரைக்கும் ஓட்டினான்னு சொன்னான், ஸ்மூத்தாக தான் இருந்தது அப்படின்னு. பரவாயில்ல, லாஸ்ட் டைம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு இந்த வாட்டி எவ்வளோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா, ஆர்பிஎம் மட்டும் இருந்து வண்டி வந்து வலிக்க மாட்டேன்து. வைப்ரேஷன், எல்லாத்துலேயும் வைப்ரேஷனு. என் வண்டி என்ன தெரியுமா பண்ணான், ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடமும் வந்து அழுக்காக இருந்தது. ஃபுல் பார்ட்ஸும் வந்து மாற்றிட்டு வண்டியே வந்து ஃபுல் பிளாக் பெயிண்ட் அடித்தான். அவுட்டரில் இருக்க எல்லா ஸ்பேரிங்குமே வந்து புதுசு. வேறு வழியே இல்லை, ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். அந்த பிக்கப் பவர் ட்ராப்பு அதெல்லாம் வந்து எப்படி தான் ரெடி ஆகணும்னே தெரில. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக க்ரீஸ் தான், வாட்டர் வாஷ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க இந்த வண்டி எப்படி இருக்குது, ரெடி ஆகிடுச்சா ஆனால் ஏதுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ரெடி ஆகிடுச்சு, ஆனால் வந்து 100% ரெடி ஆகல, அரைக்குறையாக தான் இருக்குது. நான் இந்த அளவுக்கு ஆர்பிஎம் முறுக்குறேன்னா, ரேஸ் பண்ணுறேன் ஆக்சிலேட்டரு, வண்டி வலிக்கணும்ல, அதே ஸ்லோவாக தான் இருக்குது பாருங்கள், கிராஜுவலாக பொறுமையாக. என்ன பிரச்சனைனே தெரில. இப்போ போயிட்டு இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டியது தான், ஊற்றிட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு லோக்கல்லே ஓட்ட வேண்டியதும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எம்டியில் பிரேக் பேட் மாட்டணும், அந்த வீடியோ போட்டால் போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.